வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தமிழ்ச்சொல் நுணங்கு அறல். நுணங்கு அறல் என்ற சொல்லுக்கு நுண்ணிய கருமணல் என்ற பொருளை தரக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். சங்க இலக்கியத்தில் செவிலித்தாய் தன்னோட வளர்ப்பு மகளான தலைவி கணவனோட குடும்பம் நடத்தக்கூடிய அழகை போய் பார்த்துட்டு வரா. அவள் ஒரு பொழுது சாப்பிட்டு ஒரு பொழுது சாப்பிடாம இருக்கிறா. அந்த வறுமையை வெளியில் காமிச்சிக்காம இருக்கிறா. தந்தை வீட்டு செல்வத்தையும் உணராமல் இருக்கிறா. அதற்கு இலக்கியத்தில் ஒரு ஓமையை சொல்லியிருப்பாங்க. அதாவது நுணங்கு அறல் மணல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையலேன்னு சொல்லி செவிலித்தாயை பாராட்டுவார் நற்றாயிட்ட. ஆற்றுல கருமணல் அலலையாக இருக்கும். அது ஆற்றுல தண்ணி ஓடுறப்பையும் அதே மாதிரி தான் இருக்கும். தண்ணி வற்றி போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே போல் செல்வம் இருக்கிறப்பையும் செல்வம் இல்லாத பொழுதும் ஒரே மாதிரி மனநிலையோட அதை வெளியில் காமிச்சிக்காம தலைவி குடும்பம் நடத்துகிறா. இந்த ஒழுக்கத்தை எல்லாம் எங்கே கடைபிடிச்சான்னு தெரியலேன்னு சொல்லி செவிலித்தாய் வியக்கிறா. நன்றி, மகிழ்ச்சி.